வந்தவர் புரட்சி தலைவி அம்மையாருடைய வழித்தோன்றல். திருப்பெரும்புதூர் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் ஜி பிரேம்குமார் அவர்களை ஆதரித்து மலையம்பாக்கம் மற்றும் கொள்ளச்சேரி ஊராட்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே. பழனி திறந்த ஜீப்பில் வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் மேற்கு ஒன்றியம் சார்பில் மேற்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் கே. பழனி தலைமையில் மலையம்பாக்கம் மற்றும் கொள்ளச்சேரி ஊராட்சியில் திருப்பெரும்புதூர் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் ஜி பிரேம்குமார் அவர்களை ஆதரித்து திறந்த ஜீப்பில் வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தார். அப்போது திருப்பெரும்புதூர் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் ஜி பிரேம்குமார் அவர்களை ஆதரித்து ஒரத்தூர் மலையம்பாக்கம் மற்றும் கொள்ளச்சேரி கே. பழனி ஏற்பாட்டில் வேட்பாளர் ஜி பிரேம்குமார் அவர்களுக்கு மாலை அணிவித்து ஆலத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பளித்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட, வட்ட, கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் பிற அணி நிர்வாகிகள், கட்சியினர், பொதுமக்கள் பங்கேற்றனர். அனைவரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, இன்றைய முதல்வர் அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சியை பிடித்து விட்டார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார். ஒரே ஒரு கையெழுத்து போதும் என்று சொன்னார். ஆனால் 50 லட்சம் கையெழுத்திட்டார்கள். இதுவரைக்கும் நீட் தேர்வை ரத்து செய்யவில்லை. அது மட்டுமல்ல சகோதரரே, கல்வி கடன் ரத்து என்று சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னார். ஆனால் கல்வி கடன் ரத்து செய்யவில்லை. நகைக்கடன் ரத்து செய்வோம் என்று சொன்னார். நகைக்கடன் ரத்து செய்யவில்லை. பயிர்கடன் ரத்து செய்வோம் என்று சொன்னார். பயிர்கடன் ரத்து செய்யவில்லை. எல்லாம் போய் பித்தலாட்டம் சகோதரரே. குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் என்று சொன்னார். ஆனால் பாதி பேருக்கு தான் வந்திருக்கின்றது. நீதி பேருக்கு கேட்டால் உங்களுக்கு அது இருக்கிறது, இது இருக்கிறது, அதனால் அந்த 1000 ரூபாய் ரத்து என்று சொல்லுகிறார். நான் கேட்கின்றேன், நீங்கள் வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது உங்களுக்கு அது